திருவள்ளூரில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளை இடித்தது போல் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு கண்ணீர் மல்க போராட்டத்தில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் சாலை ஓரங்களை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டிருந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் சில நேரங்களில் நெருக்கடியால் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. இதேபோல் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆயில் மில் முதல் ஆட்சியர் அலுவலகம் வரையில் சாலை ஓரங்களை ஆக்கிரமித்து செருப்பு கடைகள், துணிக்கடைகள், பீடி கடை, மெக்கானிக் கடை உள்பட பல்வேறு வகையான கடைகள் வைத்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் பேரில் நேற்றைய தினம் வருவாய்த்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து பத்தியால்பேட்டை பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். மேலும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை மட்டும் பொதுமக்களையே அகற்றிக்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1 மாதம் கால அவகாசம் கொடுத்தது. வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் வீடுகளை இழந்து நாங்கள் எங்கு செல்வது என கூறி வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டோர் கண்ணீர் மல்க ஆதங்கத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருக்கதோட சேர்த்து போலன்னு வண்டி கிடையாது. எனக்கு பொம்பளை பசங்க எல்லாம் கல்யாணம் நகரி ஒன்று ஆந்திரா ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மெட்ராஸ் பொண்ணு இருக்குது. குழந்தைய கூட்டிட்டு பாருங்க 3 பார்த்து மனு கொடுக்கணும். மனசாட்சி இல்லாம மனசாட்சி நேற்று கூட நேற்று வந்து சண்டை போடுவோம். நம்ம அராஜகம் பண்றது யாருமே வரல, ரோட்ல உட்காரல. நேத்து அப்படி இடிக்கிறாங்க, ஒருத்தர் கூட ரோட்ல எதுவுமே பண்ணல. ரொம்ப நன்றி. பொதுமக்களே நாங்க தாங்க ஒருத்தர் செத்துட்டான்னு காமிங்க. அந்த ஜெயின் ரோட் அந்த பக்கத்துல அதை தாண்டி ஒன்னா எங்க ஆக்சிடென்ட் ஆயிடும். நாங்க இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிடென்ட் இன்னைக்கு வரை ஆகுது இல்லைங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் செத்ததே கிடையாது. நாங்க இருக்கிற இடத்துல கேட்டா டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் எந்த இடத்துல டிராபிக் ஆயிடுச்சு? எங்க டிராபிக்? திருவள்ளூர்ல வேற இடமா டிராபிக் ஆகலையா? சொல்லுங்க, திருவள்ளூர்ல டிராபிக் ஆகலையா?